ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு நபர் ஒரு டீச்சர் ஜாப் இன்டர்வியூக்கு போறாரு. பிரின்சிபாலும் கேண்டிடேட்டும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். குட் மார்னிங் சார், மே ஐ கமன்? குட் மார்னிங் சார் அப்படின்னா காலை வணக்கம் சார், மே ஐ கமன்? நான் உள்ள வரலாங்களா? நான் உள்ள வரலாமா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. அதுக்கு பிரின்சிபல், குட் மார்னிங், ப்ளீஸ் கம் இன் அண்ட் டேக் யூர் சீட். டேக் யூர் சீட் அப்படின்னா உங்களுடைய இருக்கையில் அமருங்கள். ப்ளீஸ் கம் இன் அண்ட் டேக் யூர் சீட். உள்ள வாங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. குட் மார்னிங், காலை வணக்கம், ப்ளீஸ் கம் இன் அண்ட் டேக் யூர் சீட். வாங்க, உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவரு, தேங்க்யூ சார், ஹியர் இஸ் மை ரெஸ்யூம். ஹியர் இஸ் மை ரெஸ்யூம் அப்படின்னா இந்தாங்க என்னுடைய ரெஸ்யூம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அதுக்கு இவரு, யூ ஹேவ் ஸ்டடிட் அப்படின்னா நீங்கள் படித்து இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்க படிச்சிருக்கிறீங்க. எம்ஏ இங்கிலீஷ் அண்ட் பிஎட். நீங்க எம்ஏ இங்கிலீஷ் அப்புறம் பிஎட் படிச்சிருக்கிறீங்க. ஹவ் வில் யூ ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ்? ஹவ் வில் யூ ஹெல்ப் அப்படின்னா நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க. ஹவ் வில் யூ ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ், பெட்டரா இங்கிலீஷ் பேச, நல்லா இங்கிலீஷ் பேச. யூ ஹேவ் ஸ்டடிட் எம்ஏ இங்கிலீஷ் அண்ட் பிஎட். நீங்க எம்ஏ இங்கிலீஷ் பிஎட் படிச்சிருக்கிறீங்க. ஹவ் வில் யூ ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ்? ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டரா இங்கிலீஷ் பேச நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கேண்டிடேட், THEM, தெம் அப்படின்னா அவர்களை, அவைகளை அப்படின்னு அர்த்தம். எவர்களை? ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? தெம் அப்படின்ற வார்த்தை ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. ஐ வில் மேக் தம் ஸ்பீக் அப்படின்னா நான் அவங்கள பேச வைப்பேன் டெய்லி, தினமும். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக. ஜஸ்ட் டீச்சிங் கிராமர். டீச்சிங் கிராமர் அதாவது கிராமர் டீச் பண்றது மட்டும் இல்லாம கிராமர் டீச் பண்றதுக்கு பதிலா, ஜஸ்ட் கிராமர் டீச் பண்றதுக்கு பதிலா நான் அவங்கள தினைக்கும் பேச வைப்பேன். சார், ஐ வில் மேக் தம் ஸ்பீக் டெய்லி இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் டீச்சிங் கிராமர். சார், கிராமர் மட்டும் சொல்லி தரதுக்கு பதிலாக அவங்கள நான் தினைக்கும் பேச வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரின்சிபல், தட் இஸ் a குட் ஐடியா. அது ஒரு நல்ல ஐடியா. இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. கேன் யூ டீச் 11th and 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நீங்கள் 11வது 12வதுக்கெலாம் உங்களால் டீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கேண்டிடேட், எஸ் சார், ஐ கேன் டீச் தம் ஈஸிலி. ஐ கேன் டீச் தெம் அப்படின்னா என்னால் அவங்களுக்கு டீச் பண்ண முடியும். தெம் அப்படின்னா அவர்களை, அவங்களுக்கு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஐ கேன் டீச் தெம் அப்படின்னா என்னால் அவங்களுக்கு டீச் பண்ண முடியும் ஈஸிலி, ஈஸியா. எஸ் சார், ஐ கேன் டீச் தம் ஈஸிலி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்கிறாரு, வாட் வில் யூ டூ இஃப் அ ஸ்டூடெண்ட் cannot ரீட் வெல்? வாட் வில் யூ டூ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க. இஃப் எ ஸ்டூடெண்ட் cannot ரீட் வெல், ஒரு ஸ்டூடெண்டால நல்லா வாசிக்க முடியலன்னா, ஒரு மாணவனால் சரியாக வாசிக்க முடியவில்லை என்றால், இஃப் எ ஸ்டூடெண்ட் cannot ரீட் வெல், வாட் வில் யூ டூ? நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கேண்டிடேட், ஐ வில் ஹெல்ப் தெம், நான் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆஃப்டர் கிளாஸ், கிளாஸுக்கு அப்புறம், கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். அண்ட் மேக் தம் ரீட், அவர்களை வாசிக்க வைப்பேன். சிம்பிள் ஸ்டோரிஸ், சிம்பிளான ஸ்டோரிஸை, சின்ன சின்ன கதைகளை. ஐ வில் ஹெல்ப் தம் ஆஃப்டர் கிளாஸ் அண்ட் மேக் தம் ரீட் சிம்பிள் ஸ்டோரிஸ். கிளாஸ் முடிஞ்சதும் கிளாஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்து சின்ன சின்ன கதைகளை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிரின்சிபால், வெரி குட், டேக் அ டெமோ கிளாஸ் அப்படின்னா ஒரு டெமோ கிளாஸ் எடு அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் டேக் அ டெமோ கிளாஸ் அப்படின்னா ஒரு டெமோ கிளாஸ் எடுங்க அப்படின்னு அர்த்தம். மரியாதையாக பேசுறதுக்கு தான் இந்த ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து பேசுவாங்க. சரிங்களா? ப்ளீஸ் டேக் அ டெமோ கிளாஸ் டுடே. இன்னைக்கு ஒரு டெமோ கிளாஸ் எடுங்க. வி வில் டெல் யூ, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். த ரிசல்ட்டை டுமாரோ, நாளைக்கு. வெரி குட், ப்ளீஸ் டேக் அ டெமோ கிளாஸ் டுடே. வி வில் டெல் யூ த ரிசல்ட் டுமாரோ. ரொம்ப நல்லது. இன்னைக்கு நீங்கள் ஒரு டெமோ கிளாஸ் எடுங்க, நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்கிறோம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.